எம்ஜிஆர் ரசிகர் என்று கூறிக்கொண்டு எம்ஜிஆர் பாடல் பாடும் ஸ்டாலின் எம்ஜிஆர் பிறந்தநாள் என்று அவரது நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செய்யாதது ஏன்? ஓட்டுக்காக பொய் பேசுகிறார் என்று பாஜக மாநில துணைத் தலைவர் துரைசாமி தெரிவித்துள்ளார். சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் பாஜக கட்சியின் மாநில துணைத் தலைவர் வி.பி. துரைசாமி தலைமையில் பாஜக கட்சி நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சசிகலா குறித்த கேள்விக்கு சசிகலாவை கட்சியில் இணைத்துக் கொள்வது இணைக்காதது முழுக்க முழுக்க அதிமுகவின் உட்கட்சி விவகாரம். இதுகுறித்து கருத்து சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்றார். தமிழகத்தில் பாஜக கட்சி வேகமாக வளர்ந்து வருவதாகவும் எந்தெந்த மாவட்டங்களில் வலுவாக உள்ளோம் என்பது குறித்து மாவட்ட தலைவர்களை அழைத்து தலைமையுடன் கலந்து பேசி சீட்டுகளை வாங்கி வெற்றியும் பெறுவோம் என்றார். பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக மக்களின் உரிமைக்காகவும் நன்மைக்காகவும் உரிமை குரல் எழுப்புவார்கள் என்றும், தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு பாஜக தலைமையிலான முதல்வர் அமையும் என்று அண்ணாமலை கூறியதை வழிமொழிகிறேன் என்றார். மேலும் இந்தியாவில் வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோதுதான் அப்துல் கலாம் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டார். இந்த கட்சியை பொறுத்தவரை யார் ஒழுக்கமானவர்களோ, தேசத்திற்காக யார் பாடுபடுகிறார்களோ அவர்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் மதமாக இருந்தாலும் அவர்களை ஊக்கப்படுத்தி உரிய இடத்தில் அமர வைப்பதுதான் பாஜக என்றும் தெரிவித்தார். ஸ்டாலின் குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், ஒவ்வொரு மாவட்டமாக சென்று மனுக்களை பெறும் திமுக தலைவர் ஸ்டாலின் எம்ஜிஆர் ரசிகர் என்று கூறிக்கொண்டு எம்ஜிஆர் பாடல் பாடுகிறார். ஆனால் எம்ஜிஆர் பிறந்தநாள் என்று அவர் நினைவிடத்திற்கு சென்று மரியாதை செய்யாதது ஏன்? ஓட்டுக்காக பொய் பேசுவதாகவும் விமர்சனம் செய்தார். அருமையான பட்ஜெட், நல்ல திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்காக நாங்கள் இங்கே உங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அந்த அம்மையார் இன்றைக்கு வந்து கொண்டிருப்பதாக நண்பர் சொல்லுகிறார். இது முழுக்க முழுக்க அவர்களது உட்கட்சி விவகாரம். இதில் கருத்து சொல்வதற்கோ வேறு விதமாக நான் எது பேசுவதற்கோ இல்லை. கூட்டணி என்பது தேர்தல் சம்பந்தப்பட்டது. ஒருவர் வருவதற்கும் போவதற்கெல்லாம் கூட்டணி பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்பது என் கருத்து. நாங்கள் பொதுவாக தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற கட்சி. எந்தெந்த ஏரியாக்கள் நாம் வலுவாக இருக்கிறோம் என்பதை மாவட்ட தலைவர்களை வரவழைத்து அங்கே தலைமை நிலையத்தில் கலந்து பேசி ஒரு சைசபிள் ஓட்டு, நீங்கள் தான் சந்தோஷப்படுற அளவுக்கு சீட்டுகள் வாங்குவோம், வெற்றியும் பெறுவோம். பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக மக்களினுடைய நன்மைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் தங்களுடைய உரிமை குரலை எழுப்புவார்கள் என்ற செய்தியை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கட்சி வேலைக்காக வந்திருக்காரு. அவர் 2026 பிஜேபி ஆட்சிக்கு வரும் என்று அவர் சொன்ன கருத்தை நான் வழிமொழிகிறேன். அதுல 2 கருத்து எனக்கு கிடையாது. ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட்? சார், இது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சேலத்தில் எழுப்பி இருக்கிறீங்க. ஏன்னா சைஸபிள் பர்சன்டேஜ் அந்த மக்களுக்கு இருக்கிறாங்க. அண்ணல் வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுதுதான் அப்துல் கலாம் என்ற இஸ்லாமிய சகோதரரை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஜனாதிபதியாக ஆக்கினார். இந்த கட்சியை பொறுத்தவரை, இந்த அரசாங்கத்தை பொறுத்தவரை, கட்சி வேறு அரசாங்கம் வேறு, இந்த கட்சியை பொறுத்தவரை யார் ஒழுக்கமானவர்களோ, யார் தேசத்திற்காக பாடுபடுகிறார்களோ அவர்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அவர்களுக்கு ஊக்கப்படுத்தி உரிய இடத்தில் கொண்டு போய் அவர்களை உட்கார வைக்கின்றதுதான் பிஜேபி. நீங்கள் ஒருவரை சொன்னீர்கள், அவர் ஒரு மதத்தினருடைய மனதை புண்படுத்தும்படி பேசியிருந்தால் அதை வரவேற்கின்ற இடத்தில் பிஜேபி கிடையாது. ஆனால் அதே போல இஸ்லாமிய சகோதரர் ஒருவர் இந்து மக்களை பற்றி மனம் புண்படும்படியாக பேசினாலும் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஊர்லேயும் போய் மனு வாங்குறாரு, எம்ஜிஆர் ரசிகர்னு சொல்றாரு, எம்ஜிஆர் பாட்டும் பாடுறாரு. எம்ஜிஆர் சமாதிக்கு போய் மரியாதை செஞ்சிருக்காரா? எம்ஜிஆர் ரசிகர்னு சொல்றாருல, எம்ஜிஆர் நினைவு தினத்துக்கு எம்ஜிஆர் நிறைவு இடத்துக்கு போய் மரியாதை பண்ணலையே.
அதை ஓட்டுக்காக எல்லாம் பொய் பேசுறாங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. எப்படி அரசியல் அமைப்பு பெடரல் ஸ்ட்ரக்சர், மத்திய சர்க்கார்னு ஒண்ணு இருக்கு, மாநில சர்க்கார்னு இருக்கு. எல்லாவற்றையுமே அதாவது மத்தியில பிஜேபி அரசாங்கம் இருந்தாலும் மாநிலத்துல உதாரணத்துக்கு மத்திய பிரதேசம் வச்சுக்கோங்க, அங்கேயும் ஒரு மாநில சர்க்கார் இருக்குது, அங்கேயும் பிஜேபி கட்சி. இதெல்லாம் அவங்க உள்கட்சி, அவங்க அந்த அம்மாவை கட்சியில இணைச்சிக்கிறதோ இணைக்காததோ அவங்களுடைய கட்சி விவகாரம். இதுல நாங்க தலையிட விரும்பல, கருத்து சொல்ல விரும்பல.